நல்ல நேரம் பார்த்து ஜோசியம் பார்த்து உருப்பட்டதாக ஒருத்தரும் இல்லை, ஜோசியக்காரன் உட்பட. அவனே உருப்பட மாட்டான். எல்லா ஜோசியக்காரனும் போயிட்டு பாருங்க, அவன் வீட்டு நிலைமை என்னன்னா, அவன் பிள்ளைகள் நிலைமை என்னன்னா. எனக்கு நண்பர்களாக இருக்காங்க, அது வேற. நீ ஜோசியம் பார்க்கறத விடுறா, அப்பதான்டா உருப்படுவேன்னு சொல்லிட்டு வருவேன். நோ அதுல எல்லாம் நீங்க இவ்வளவு தலையை விட்டுறக்கூடாது. அதெல்லாம் மோடி மஸ்தான் வேலைகள். இந்த ஜோசியமும் நல்ல நேரமும் மற்றதுக்கு நான் போக விரும்பல. என் போன் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன், வேணும்னா நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. 1,00,000 கான்டாக்ட்ஸ் என் போன்ல இருக்கு. 1 lakh ப்ராட்காஸ்டில் அசோசியேஷன் அப்படியெல்லாம் போட்டு ஏறக்குறைய ஒரு 400 குரூப் அதில் இருக்கு. ஒவ்வொரு குரூப்லையும் 800 பேர், 700 பேர், 500 பேர் வச்சிருக்கேன். அது ஒரு 2 லட்சம். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு மேலே வாட்ஸ்அப் குரூப்பு, அது ஒரு 600. யார் என்னைய எந்த குரூப்பில் சேர்த்தாலும் நான் லெஃப்ட் ஆக மாட்டேன். அது எனக்கு கொடை, எனக்கு வர்த்தகம் வரும் வாய்ப்பு. அது யார் போட்டாலும் வச்சுக்குவேன். ஆனால் இந்த செல்போனை நான் ஆப்ரேட் பண்றது இல்லை. அதுக்குரிய நேரம் எனக்கு இல்லை. இதுக்கு 2 பேர் சம்பளத்துக்கு வச்சிருக்கேன். காலையில் 6லேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு பொண்ணு, 2 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும். இங்கேருந்து கனெக்ஷன் கம்ப்யூட்டர் வழியால் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அதி முக்கியம்னா மட்டும் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அனுப்புவாங்க. அதில் நான் தெரிஞ்சுக்குவேன் இவர் என்ன பேச விரும்புகிறார். மற்றபடி வர்ற போன்கள் டிரான்சாக்ஷன் எல்லாம் பல்லாயிரம். அதுக்கெல்லாம் 2 பேர் இருந்து அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பிசினஸ் மாடல், பிசினஸுக்கான கருவி. ஒரே ஒரு குரூப், சிங்கப்பூர் டூர் குரூப், 15 பேர் போட்டா போதும். அன்றைய தொழில் நிறைவு. காலையில் போட்டுருவாங்க டூர் பேக்கேஜ் எல்லாருக்கும். அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். குறைஞ்சது 30 பேர் வந்துருவாங்க. இந்த செல்போன் மூலம் மட்டுமே என்னுடைய பிசினஸ் டபுளாக நடக்கிறதுக்கு இந்த செல்போன் மட்டுமே காரணமாக இருக்கிறது. தேவையுள்ளவனை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே MBA ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சிரமம்னு நினைக்காதீங்க. ஃபோன் வர்றது சிரமம், மெசேஜ் வர்றது சிரமம். அதுக்கேற்ற மாதிரி ஆளுகள் வச்சுங்க. சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும். ஒதுங்கி ஓடையெல்லாம் இது நீங்கள். நான் லெஃப்ட் ஆகும். அவன் மதத்தை பற்றி பேசுகிறான், அவன் ஜாதியை பற்றி எதை வேணாலும் பேசிட்டு போ. ஆனால் ஓன் டூர் பேக்கேஜ் அவனுக்கு வித்துரு. ஓன் வேலையில் கவனமாகும். அவன் பாலிசிக்கு நீ ஏன் போகிற? அவன் எதையாவது பண்ணுவான், ஜோசியம் சொல்லுவான். அதெல்லாம் அது அவன் வேலை, ஏன் வேலை இல்லை. ஜோசியம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது. நல்ல நேரம் பார்த்து ஜோசியம் பார்த்து உருப்பட்டதாக ஒருத்தரும் இல்லை, ஜோசியக்காரன் உட்பட. அவனே உருப்பட மாட்டான். எல்லா ஜோசியக்காரனும் போயிட்டு பாருங்க, அவன் வீட்டு நிலைமை என்னன்னா, அவன் பிள்ளைகள் நிலைமை என்னன்னா. எனக்கு நண்பர்களாக இருக்காங்க, அது வேற. நீ ஜோசியம் பார்க்கறத விடுறா, அப்பதான்டா உருப்படுவேன்னு சொல்லிட்டு வருவேன். நோ அதுல எல்லாம் நீங்க இவ்வளவு தலையை விட்டுறக்கூடாது. அதெல்லாம் மோடி மஸ்தான் வேலைகள்.